பொதுக்கூட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கூட்டமைப்பின் தலைவர் ஹாஜி சர்புதீன் அவர்களை, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பகுதியை சார்ந்த அனைத்து மஸ்ஜிதுகளின் நிர்வாகிகளே, இமாம்களே, மௌலவி முஜிபுர் ரஹ்மான் பாகவி அவர்களை, ஆபில் காரி ஜிஎம்ஜி தல்கா காதிரி இப்னு தர்வேஷ் ரஷாதி அவர்களை, ஹாஜி முபாரக் அவர்களை, இப்ராஹிம் ஷா காஷிஃபி அவர்களை, அகமது அலி ஜின்னா அவர்களை, அப்துல் ரஹீம் அவர்களை, பேராசிரியர் கமால் நாசர் அவர்களை, ஹாஜி அய்யூப் கான் அவர்களை, ஹாஜி முகமது ஹனீஃபா அவர்களை, ஹாஜி மன்சூர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மௌலானா முகமது மன்சூர் காஷிஃபி அவர்களை, தாம்பரம் யாக்கூப் அவர்களை, எஸ்டிபிஐ பொதுச் செயலாளர் உமர் ஃபாரூக் அவர்களை, மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களை, INTJ துணைத் தலைவர் முகமது முனீர் அவர்களை மற்றும் ஷாகுல் அமீத், முகமது இஸ்மாயில் தாவூதி ஆகிய முன்னணி தோழர்களை, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை, கட்சியின் மண்டல செயலாளர் ஜே முபாரக் அவர்களை, மக்கா கலீல் அவர்களை, முஃப்தி முகமது அவர்களை, மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் அவர்களை, சரோஸ் கான் அவர்களை மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஜ்மல் கான், கவிஞர் அஜ்மல் கான் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொட்டும் மழை என்றாலும் நமது கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டியது தவிர்க்க முடியாத கடமை. அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக போராட்டமாக இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டமாக இதனை இந்த கூட்டமைப்பு ஒருங்கிணைத்திருக்கிறது. தமிழக அரசோடு ஒரு நட்பு பாராட்டுகிற வகையில், தோழமை பாராட்டுகிற வகையில் இதனை போராட்டமாக ஒருங்கிணைக்காமல் மக்களின் கோரிக்கைகளாக முன்னிறுத்துவதற்கு இந்த நிலைப்பாட்டை இந்த கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. நேற்று நான் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர், மேனாள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். ஒரு நிகழ்ச்சியில் இதே நேரத்தில் அவரோடு நான் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அப்போது நான் இந்த கோரிக்கை குறித்து அவரிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். விருகம்பாக்கம் பகுதி அனைத்து மஸ்ஜித்களின் கூட்டமைப்பின் சார்பில் மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது என்பதை எடுத்து சொன்னேன். அப்போது அவர் சில விளக்கங்களை சொன்னார். இதுபோன்ற கோரிக்கைகள் தமிழ்நாடு முழுவதும் ஏராளம் வந்துள்ளன. இந்த விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள நிலம் வக்ஃப் வாரியத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த நிலத்தை பயன்படுத்துவதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகளும் வந்துள்ளன. குறிப்பாக பள்ளி கட்டுவதற்கும் அடக்க ஸ்தலத்திற்கும் கோரிக்கை மனுக்கள் வந்துள்ளன. அதனை பரிசீலித்து வருகிறோம். விரைவில் அது குறித்து நல்ல முடிவை எடுக்க இருக்கிறோம் என்று என்னிடத்திலே விளக்கம் சொன்னார்.
வக்ஃபு வாரிய சொத்துக்கள் எனக்கு முன்னர் ஹஸ்ரத் அவர்கள் பேசியதைப் போல அகில இந்திய அளவில் ரயில்வே துறைக்கு இருக்கிற சொத்துக்களை அடுத்து இராணுவத்துறைக்கு இருக்கிற சொத்துக்களை அடுத்து மிக அதிகமான சொத்துக்கள் அகில இந்திய அளவில் வக்ஃபு வாரியத்தில்தான் உள்ளன என்கிற தகவலை என்னிடத்தில் அவர் பகிர்ந்து கொண்டார். இதற்கென்று இயற்றப்பட்டிருக்கிற வக்ஃபு சட்டம், வக்ஃப் ஆக்ட், சில வழிகாட்டுதல்களை தருகிறது. அதாவது ஒரு வக்ஃபு சொத்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு தேவை என்று எழுதுகிற போது அந்த சொத்தை 11 மாதங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உரிமை வழங்குவதற்கு அந்த பகுதியில் உள்ள மஸ்ஜித் நிர்வாகத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அதற்கு மேல் 3 ஆண்டுகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தேவை இருந்தால் அது வக்ஃபு வாரியத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்படும். வக்ஃபு வாரியம் 3 ஆண்டுகளுக்கான உரிமத்தை வழங்க அதிகாரம் பெற்றிருக்கிறது. அதற்கு மேல் 30 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் வக்ஃபு வாரியத்திற்கு உட்பட்ட இந்த சொத்துக்களை பயன்படுத்த விரும்பினால் பள்ளிக்கூடங்களை கட்டவோ கல்லூரிகளை கட்டவோ அல்லது பல 10 ஆண்டுகள் பயன்படக்கூடிய வகையிலான எந்த நிறுவனத்தை அமைக்கவோ விரும்பினால் அது தொடர்பாக முடிவெடுக்கிற அதிகாரம் மாநில அரசின் கையில் இருக்கிறது. ஆகவே வக்ஃபு வாரியத்திற்கு உட்பட்ட ஏக்கர் கணக்கான நிலங்களில் பள்ளி கல்லூரிகளை கட்டுவதற்கான கோரிக்கைகள் எழுந்து அந்த கோரிக்கைகள் வக்ஃபு வாரியத்தின் கவனத்திற்கு வந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அது நடைமுறைக்கு வராத ஒரு தேக்க நிலை உள்ளது. இது நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. ஆகவே இதை முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம். இப்படி ஒரு நிலை இருக்கிறது. அதிகாரிகள் மட்டத்திலேயே இதை கிடத்தில் போட்டு விடுகிறார்கள். எந்த விதமான ஆக்கப்பூர்வ பணிகளுக்கும் இந்த நிலங்களை பயன்படுத்த முடியாத நிலை இதனால் ஏற்படுகிறது என்பதை முதல்வரிடத்திலே எடுத்து உரைத்தோம். உடனே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த தேக்கத்தை உடைக்க வேண்டும், உடனடியாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அவற்றையெல்லாம் உடனடியாக பரிசீலனை செய்து தகுதி படைத்தவர்களுக்கு உரிமங்களை வழங்க வேண்டும் என்ற ஆணையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அண்மையில் தான் பிறப்பித்தார். அதன் அடிப்படையிலே விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த பகுதியில் உள்ள நிலம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு பள்ளி அல்லது அடக்கஸ்தலம் போன்றவற்றை நிறுவுவதற்கு விரைவில் அரசு அனுமதி வழங்கும். அதற்கான சூழல் கணிந்துவிட்டது. ஒரு நல்ல நேரத்தில் தான் நீங்கள் இந்த போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறீர்கள். இந்த போராட்டம் வெல்லும், நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்ற ஒரு உறுதியை எனக்கு அவர் சொன்னார். நேற்று அவரை பார்த்ததும் எனக்கு இதுதான் சிந்தனையில் ஓடியது. அவரை கண்டதும் நான் விருகம்பாக்கம் பகுதி நிலம் பற்றி தான் பேசினேன். ஏனென்றால் அவர்தான் வக்ஃபு வாரிய தலைவர். என் மீது அவருக்கு மிகுந்த பற்றுதல் உண்டு. அவர் மீது எனக்கும் அலாதியான பற்றுதல் உண்டு. அந்த உரிமையோடு அண்ணா இப்படி ஒரு கோரிக்கை இருக்கிறது, நாங்கள் எல்லாம் இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று நாளைக்கு பேச இருக்கிறோம், வக்ஃபு வாரியத்தையும் நாங்கள் கண்டித்து பேச இருக்கிறோம் என்று தான் சொன்னேன். ஆகவே அவர் சிரித்துக் கொண்டே உங்கள் கோரிக்கை நிச்சயமாக வெல்லும், அதில் எந்த சிக்கலும் வராது என்ற ஒரு தகவலை சொன்னார். அதை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நேரத்தை, இந்த பொழுதை நான் பயன்படுத்தி கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
அருமை தோழர்களே, நீண்டகால கோரிக்கை, 50 ஆண்டு கால கோரிக்கை. இங்கே தோழர்கள் ஆத்திரமாகவும் பேசினார்கள். இந்த அரசுக்கு நாம் இவ்வளவு துணையாக இருக்கிறோம், ஆதரவாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு இங்கே ஒரு அடக்க ஸ்தலத்தை உருவாக்குவதற்கான அனுமதியை பெறுவதற்கு அரை நூற்றாண்டு காலம் போராட வேண்டியிருக்கிறதே என்று ஆதங்கத்தை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். இதுபோன்ற ஆதங்கம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல, தலித் போன்ற விளிம்பு நிலை சமூகங்களுக்கும் உண்டு. வெவ்வேறு பிரச்சனைகளை ஒட்டி அந்த பிரச்சனைகளை எல்லாம் தொடர் போராட்டங்களின் மூலம்தான் தீர்க்க முடியும், தீர்வுகளை காண முடியும். ஆகவே நாம் நமக்கான ஒரு அரசை தேர்ந்தெடுத்தாலும் கூட, நாமே ஆட்சியில் இருந்தாலும் கூட, இதுபோன்ற பிரச்சனைகள் போராட்டங்களின் வழியாகத்தான் அரசின் கவனத்திற்கு வரும் என்பதை நடைமுறையிலே நாம் உணர்ந்திருக்கிறோம், உணர்கிறோம். இது யதார்த்தமான உண்மை. ஆகவே இன்றைக்கு நாம் தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு, அரை நூற்றாண்டு கால கோரிக்கையை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த அற போராட்டத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறோம், ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறோம். கட்டாயமாக இது அரசின் கவனத்திற்கு செல்லும். நேற்று இதற்கான உரிய அதிகாரம் படைத்த வக்ஃப் வாரிய தலைவரின் கவனத்திற்கு நான் கொண்டு போய் சேர்த்து விட்டேன். எனவே இந்த அறப்போராட்டம் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் போராட்டத்தில் எந்தெந்தும் சிறுத்தைகள் துணையிருப்போம் என்கிற உறுதியை தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு அண்ணன், எங்கு சென்றாலும் இறைவன் அருளால் வெற்றி வெற்றி வெற்றி. அவரோடு இந்த சமுதாயம் எப்போதும் துணை இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையிலே கோயம்பேட்டுடைய பிரச்சனை இல்லை, அண்ணன் எடுத்த முயற்சி, பேராசிரியர் ஜவாஹிருல்லா இருவரும் சேர்ந்து ஆகச்சிறந்த ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த வெற்றி இந்த கோரிக்கை தொடரும் என்று சூழலித்திருக்கிறார்கள் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னாரு. அண்ணன் மலையில் வந்து நின்றால் அந்த கோரிக்கை வெற்றியின் அடையாளம் என்று சொன்னால் அதையும் பதிவு செய்கிறோம். எங்கள் கூட்டமைப்புடைய தலைவர் சர்வதின ஆஜி இப்போது பொன்னாடை பற்றி கொண்டிருக்கிறார் அண்ணனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இன்றைய தேதியிலிருந்து நம்முடைய சமுதாயத்துக்கு AK-47 என்ற ஒரு துப்பாக்கி நம்ம கூட வந்திருக்கு. AK-47 இதை வச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாமே பயன்படுத்திக்கலாம். இதுக்கு இந்த சேர்ல பூராமே மலக்குமார்கள் உட்காந்துக்கிறாங்க, சாதாரணமாக நினைக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சால்வையை போட்டுட்டு சில கருத்துக்களை நான் சொல்றேன், பணியோடு கேட்டுக்கங்க. நானே தக்பீர். நன்றியுரை சாகுலமி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லா மழையில நல்லா கரெக்டாக கேட்டுங்க. புரியலாம் கூட நல்லா புரிஞ்சிடும். என்னென்றால் 3 பேர் கொண்ட ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டது. அது என்னன்னா, ஆதிர அம்மையார், இப்ராஹிம் சலாம், இஸ்மாயில் சலாம், அந்த அஜ்மு புனித யாத்திரைகள் பார்த்தீங்களா, அவங்க 3 பேர் எடுத்த சபதம் இதுவரை உலகம் பூரா நடந்து இருக்குது. ஆனால் நம்ம எடுக்கிற சபதம் எப்படி தெரியுங்களா? அவங்களுடைய சபதம் தான். கிட்டத்தட்ட நம்ம 50